வணக்கம் நேயர்களே. பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருஞ்சி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படிங்க? நல்லா இருக்கேன். சூப்பருங்க. ஸோ கடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. ஸோ கன்னி ராசிக்கு மே 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது. ஆமாங்க. ஸோ அப்போ வந்து கர்ம குருவா வராது. ஸோ அப்படிப்பட்ட பலன்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு கடந்த 2 வருடமாக 1.5 வருடமாக ராசிக்குள்ளேயே கேது இருந்து 7ஆம் இடத்துல ராகு இருந்தார். ராசிக்குள்ள எப்பவுமே ராகு கேதுகள் வரும் பொழுது குழப்பம் வரும். ஏன்னா ராகு கேது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாயா கிரகங்கள். அவங்க வந்து எந்த கிரகத்தோட சேர்றாங்களோ அந்த கிரகத்தோட தன்மை பெற்றுவார்கள். இயற்கையாவே ஒரு பாவ கிரகங்கள். ஸோ ராகு 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த 7ங்கிறது என்னங்க, திருமண பாவம். நீங்க அன்றாட வாழ்க்கையில யாரோட நீங்க வந்து பழகுறீங்களோ, நண்பர், மனைவினா இருந்தா கணவன், கணவனா இருந்தா மனைவி, நண்பர்கள், பங்குதாரர்கள், இவங்க எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான் 7ஆம் இடத்துல. 7ஆம் இடத்துலயே ராகு இருக்கிறது சில பிரச்சனைகள், சில கருத்து வேறுபாடுகள், சில பிளவுகள்லாம் கொடுத்துட்டு இருந்தார். ராசிக்குள்ள கேது வந்தார். சந்திரனோட கேது சேரும் பொழுது கொஞ்சம் குழப்பங்கள் கொடுக்கும். அதாவது நம்ம எல்லா விஷயத்திலையும் டபுள் தாட்ஸ் கொடுக்கும். ஒரு ஆசிலேஷன் மைண்டு, முடிவெடுக்க முடியாத அமைப்பு, சில விஷயத்துல கிளாரிட்டி இல்லாத அமைப்பு, வாழ்க்கையில அடுத்து என்ன செய்ய போறோங்கிறது ஒரு நாளைக்கு இப்படி ஒரு நாள் இருக்குது, இன்னொரு நாள் வேற மாதிரி இருக்குது, ஒரு நாளும் ஒரு மாதிரி விடியுதுறாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல இந்த மே 19ஆம் தேதி எப்படி மே 14ஆம் தேதி குரு பயிற்சி பெறுகிறாரோ, அதாவது குரு வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வருகிறாரோ, அதே மாதிரி ராகு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு 6ல வந்து ராசியிலிருந்து விலகிறார் கேதுவும். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது வரைக்கும் நீங்க எதாவது முடிவெடுக்க முடியாம இருந்தீங்களோ அதுக்கெல்லாம் வந்து முடிவெடுத்து ஒரு தீர்க்கமான ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும் வாழ்க்கையில. அடுத்தது ஒரு வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். குரு வந்து இருக்க வீட்டோட பார்க்கும் இடத்தை தான் வலுப்படுத்துவாருங்கிற பட்சத்துல 2ஆம் இடங்கிற தன வாக்குஸ்தானத்தை பார்ப்பது அருமையான விஷயம். 10ஆம் இடத்துல இருந்து கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் வரும். வியாபாரம் தொழில் இருக்கிறவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வரும். மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல 4ஆம் இடத்தை பார்ப்பது வீடுனால ஒரு தாயார் மூலமாக, இடம், ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக கொஞ்சம் ஆதாயம் பெறுவது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு புதிய பிசினஸ் அமைக்கிறது, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரு வந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ ஒரு டாப் அப் லோனு, ஒரு கடன் வாங்கி ஒரு அபிவிருத்தி பண்றது, கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் கிடைக்கிறது. இது வரைக்கும் வந்து லோனும் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டிங்கில் சார் லோனு மேலே லோனு வாங்கியாச்சு, இதுக்கு மேலே லோனு வாங்குறதுக்கும் எவனும் இல்லை, கொடுக்குறதுக்கும் யாரும் இல்லை, என்ன சார் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சோர்ஸில் நாம் முதல் செய்த ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு நண்பரோ அல்லது நம்ம ஏதோ வராத கடன் நினச்சிட்டு இருக்கிறது வந்து அது மூலமாக வர்றதோ ஒரு நிவர்த்தி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கன்னிராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வந்துட்டார், 10ஆம் இடத்துல குரு வந்துட்டார்னு சில பேர் வந்து தவறாக பேசுவாங்க. குரு 10ஆம் இடத்துல வர்றதை காட்டிலும் 2, 4, 6 குரு பார்க்க போகிறார். 7ஆம் இடத்துல இருந்து ராகு விலக போகிறார். சனி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 7ஆம் இடத்துக்கு வந்து உண்மையில் வாழ்க்கையில கொஞ்சம் விறுவிறுப்பா, குளிர் காஞ்சிட்டு இருந்த நேரம் முடிஞ்சது, முடிவெடுக்க முடியாம காலை வந்து கிணத்து மேல உட்காந்துட்டு தண்ணி மட்டும் நினைச்சிட்டு இருந்த காலம் முடிந்து விட்டது. இப்போ குபீர்னு உள்ள குதிச்சு நீந்தி வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய அமைப்பு வந்து வந்துருச்சு அப்படிங்கறதான் உண்மை. பொதுவாக சொல்லுவாங்க 10ல் குரு 10 கிடைக்கும் சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழியாவே இதாயிடுச்சு. அதை டீகோட் பண்ணி விட்டீங்க. ஆமா, அதெல்லாம் பார்வைதான். ஆமா, அதெல்லாம் வந்து புலமையா பேசுறது, ஒரு பாட்டா பேசுறது, புலிப்பாணி பாட்டுன்னு சொல்றதெல்லாம் வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு கதைக்கு ஆகாது. அது குரு என்ன சயின்டிபிக்கா குரு 10ல வந்தா என்ன, இப்போ பொதுவா பொது பலனே நம்ம பேசுறதே நம்ம பண்றது பொது பலன் தான் இல்லைங்களா. உங்களோட தசாபுக்திகள் உங்க ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குது வச்சு ரெண்டு சேர்த்தி பார்த்தா தான் துல்லியமான பலன் வரும். அந்த பொது பலன்லயே இதுல வேற இந்த பாட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா பொதுலயே பொது பலன் ஆயிருது. ஸோ அதனால அது 10ஆம் இடத்துல குரு வந்துட்டாருன்னா வந்து பதவி போயிடும், 10ல் குரு வந்தால் பதவி போகுங்கிறதுலாம் வந்து தவறுங்க. என்னதான் இருந்தாலும் சனி கண்டகச்சனியா கூடி வராது. சோ இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி இவங்க இருக்கணும் என்னன்னா, சனி 7ஆம் இடத்துக்கு கண்டக சனியா வர்றது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் ராசியை பாக்குறாரு 7ஆம் இட பிரச்சனையாவும் ஆகும்ட்டு. இப்போ வந்து எப்போ ஒரு டெவலப்மெண்ட் டைம்குள்ள போறீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் சார்ட் அவுட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆஃபீஸ்லயே ஒரு சில விஷயங்கள் வந்து பங்குதாரருக்கும் உங்களுக்கும் சில இது வந்து சரியா அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் போகுதுன்னா அது உட்காந்து பேசுவீங்க. பேசுறப்பதானே சால்வ் ஆகும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோகாஸ்டினேட் பண்ணிட்டு தள்ளி போட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருந்த நேரம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து விஷயத்தை சந்திக்கணும், சந்திச்சு அது நல்லது கெட்டது அப்பயே பார்த்துடணும். அப்போதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சு,
ஒரு 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 டிசீஸ் இருக்குன்னா அதுக்கு வேணுங்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்து அது க்யூர் பண்ணாதானே ஆகும். இல்ல அது சரியாருன்ட்டு ஓடிட்டு இருந்தா ஒண்ணுமே அதிகம் தான் ஆகும். அது மாதிரி இதை க்யூர் பண்ற ஒரு டைம். எல்லா விஷயத்துலயும் உங்க வாழ்க்கையில 7ஆம் இடம்ங்கிற அந்த தொடர்புகள், அந்த பழக்கங்கள், அந்த கான்ட்ராக்ட், அது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அது பண்றப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்னடா சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸா வருது, சிலதெல்லாம் கொஞ்சம் டஃபா போகுதுன்ட்டு. ஆனா இதுதான் அடுத்த வரக்கூடிய காலகட்டத்துக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக படிக்கற்களாக வரும். அதனால கண்டக சனி தவறு கிடையாது. வாழ்க்கை கொஞ்சம் சுறுசுறுப்பா போகும். முயற்சி அடுத்த போதுண்டா, ஓய்வு எடுத்துட்டு இருந்தது போதும், அடுத்த ஒரு கட்ட வாழ்க்கைக்கு வேணுங்கிற நடவடிக்கையை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கன்னிராசிக்காரங்க வருவாங்க. அதுக்கு வேணுங்கிற சந்திரப்பவும் ஓப்பன் அப் ஆகும். கடந்த காலத்துல ராசிலே கேது இருந்தாங்க, அதனால நிறைய மனக்குழப்பம், ஆமாங்க, சந்தேகப்படுறது, ஏதாவது என்ன ஐடியா பண்றதே தெரியல, ஆமா, பிளாங்க் ஆயிருங்க அப்படிங்க. சோ இவங்க இப்ப 12க்கு போயிட்டாங்க. 12 போன கேது என்ன மாதிரி பலன்கள் தருவது? இப்ப 12ல போற கேது, அது குறிப்பா கன்னிராசியில பிறந்து வேற ஏதோ லக்னத்துல இருக்கும் பொழுது, கேது திசையே நடக்கும் பொழுது வெளிநாடு விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விஷயங்கள், வெளிமாநிலம் டிராவல், அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும். கொஞ்சம் ஆன்மீக இதே சீனியர் சிட்டிசனா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆன்மீக விஷயத்துல போட்டு கொஞ்சம் இது மாதிரி பேக்கேஜ் ட்ரிப் போயிட்டு ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு வர்றது, அது மாதிரிலாம் கொஞ்சம் கொடுக்கும். ஸோ 12ல குரு வர்றது பார்த்தீங்கன்னா ஆன்மீக விஷயங்களும் ஒரு டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ராகு 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை பெறுவதனால பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு பெருத்த லாபம், அடுத்தவங்க மணி, கடனால முன்னேற்றம், இதெல்லாமே நல்லா வரும். ஸோ ஒரு அதே சமயத்தில் கண்டக சனியா வரும் பொழுது ஒரு முன்னேற்றத்துக்கு வேணுங்கிற ஒரு நல்ல ஒரு அமைப்பு, அதுக்கு வேணுங்கிற நிதி, பணம் எல்லாமே சேர்ந்து கிடந்து அதே சமயத்துல அந்த குழப்பங்கள் நீங்கி இனிமேல் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வேலை செய்யற மாதிரி இறங்கி வேலை செய்யக்கூடிய அமைப்பு. அது மாணவர்களா இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினரா இருந்தாலும் சரி, ஒரு மாதிரியா ஒரு வேலைக்கு போயிட்டு இப்போதான் ஒரு 5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இளம் நபரா இருந்தாலும் சரி, கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் ஆர்வமாகவும் வாழ்க்கையில முன்னேறணுங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதுக்கு கமிட்மெண்ட் நம்ம முக்கியம். பாத்தீங்கன்னா லோன் போறதுனால கமிட்மெண்ட் ஆயிருமா? இது வரைக்கும் 6ஆம் இடத்துல சனி இருந்து எல்லாமே குளிர் காஞ்சிக்கிட்டு எந்த ஒரு கமிட்மெண்ட் இல்லாம ராகு கேது ராசிக்கு சம்பந்தப்பட்டு குழப்பத்தோட அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தவங்க உண்மையில் குழப்பங்கள் நீங்கி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இறங்கக்கூடிய அமைப்புகள் இந்த 3 சஞ்சாரமும் 3 பயிற்சியும் உங்களுக்கு கன்னிராசி கொடுக்குது. 6ல் ராகு, அதோட பலன் சொல்லுங்க. அது 6ல் ராகு வருவதனால் பாத்தீங்கன்னா ராகு தனித்திருந்திருந்தா சில பிரச்சனைகள் கொடுக்கும். ருணச்சத்ரு பாவத்துல சில எதிரிகளை கொடுக்கும், கடன் பிரச்சனைகளை கொடுக்கும். அது ஆனா ராகு குரு பார்வை பெற்று விடுகிறார். குரு 11ஆம் இடத்திலிருந்து இப்ப 9ஆம் பார்வையாக ராகு பார்க்கிறார். அது அருமையான விஷயம். அதனால அந்நியர் மூலமாக நல்ல ஒரு பெனிஃபிட், வராத கடன் வருவது, நினைச்சு பார்க்காத இடத்துல இருந்து பணம் வர்றது, ஷேர் மார்க்கெட்ல நல்ல அமைப்பு, திடீர்னு விசா வெளிநாடு போறதுக்கு கிடைக்கிறது, இது மாதிரி அந்நியர் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வருது. நம்மளோட சர்க்கிள் விட்டு அடுத்த சர்க்கிள்ல நம்ம ப்ராஜெக்ட், நம்மளுடைய கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொண்டு போறது, அபிவிருத்தி பண்றது, அந்நிய சூழ்நிலையில் போய் நம்ம ஜெயிக்கிறது, அது மாதிரி நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ராகு 6ஆம் இடத்துக்கு வர்றது. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கோம், இந்த இடத்துல பிரான்சஸ் பண்றது இல்ல அந்த தொழிலை விரிவுபடுறத பண்ணலாம். ஆமா, இந்த நேரத்துல எல்லாமே அருமையா இருக்கு. ஏன்னா நம்ம உண்மையில உட்கார முடியாது, ஓய்வு எடுக்கக்கூடிய கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கக்கூடிய டைம் முடிந்து விட்டது. இறங்கி ஒர்க் பண்ணக்கூடியது. மாணவர்களா இருந்தா இன்னும் கொஞ்சம் டஃபா ஒரு ஒரு கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறது, ஒரு இப்போ சாதாரண ஸ்கூல்ல இருந்து ஒரு நல்ல மார்க் வாங்கணுங்கிற மாதிரி சேர்த்துறாங்க பாத்தீங்களா ஸ்கூல்ல, அங்க போய் சேர்த்துறது. அதே சமயத்துல வேலையில இருக்கிறவங்க, ஒர்க்கரா இருக்கிறவங்க, ஐடி துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே டஃப்பான ப்ராஜெக்ட், ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராஜெக்ட், இதை வச்சு நம்ம கரியர்ல மேல போகலாம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்லாம் ஒரு முக்கியமான விஷயங்கள் நடக்கிறது தான். ஆனா இது வரைக்கும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு ஃப்ரீயா இருந்துட்டு இருந்தவங்க, டிவி பார்த்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துட்டு இருந்தவங்க உண்மையில பாக்குறதுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும், அதே சமயத்துல உத்வேகம் கிடைச்சிரும், அப்புறம் கமிட்மெண்ட்டும் வந்துடும். சரி, இந்த 3 சேர்ந்தாதான் வாழ்க்கையில உருப்பட முடியும். உருப்பட வேண்டிய டைம் தான். ஆனா கொஞ்சம் கஷ்டப்படுறேன், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறேன், எனக்குன்னு பிரைவேட் டைமே இல்லை, வீக்கெண்டும் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு கொடுக்கறது தான். பட் பிற்காலத்தில் திரும்பி பார்க்கும் பொழுது இதுதான் முன்னேற்றத்துக்கான ஒரு காலம். ரொம்ப ரொம்ப நன்றியா, அற்புதமா சொன்னீங்க. அடுத்தடுத்து காரணம் சந்திக்கலாம். நேரங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காரணம் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கங்க. வணக்கம்.